பங்கேற்றிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்னும் ஒரு மாதத்துக்கு உள்ளாக தமிழ்நாட்டின் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடக்க இருக்கிறது. எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. யாருக்கு வாக்கு செலுத்துறாங்கிற கேள்வி மக்கள் மனங்களில் எழக்கூடும். இது நாம் எழுப்புகிற கேள்வி. தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டு கிடது. ஒரு முறை இல்ல, பல முறை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை 60 ஆண்டு காலம் திராவிட கட்சி ஆண்டு பிடித்திருக்கிறது. 31 ஆண்டு காலம் அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. 25 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. இதில் திமுக மத்திய அமைச்சரவையில 18 ஆண்டு காலம் அங்கம் வச்சிருக்கு. அதே போல அதிமுக 13 மாதங்கள் மத்திய அமைச்சரவையில செல்வாக்கு மிக்க இடத்துல இருந்திருக்கு. இந்த காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்கும் தமிழ்நாட்டு வாழ்வாதார உரிமைகளுக்கும் இந்த மக்களின் நலனுக்கும் திமுக அதிமுக செஞ்ச நன்மை என்ன என்று கேட்டால் சத்தியமாக ஒன்றும் இல்லைங்கிறதான் பதில். ஆனாலும் திரும்ப திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், திரும்ப அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு திமுக நான் முழுமையா படிக்கல, 2 வரி 3 வரி தான் படிச்சேன். திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கு. என்ன தேர்தல் அறிக்கைன்னா, நாங்க 9,000 ரூபாய்க்கு கூப்பன் தருவோம். அந்த கூப்பனை வச்சு நீங்க ஏசியோ ஃப்ரிட்ஜோ மைக்ரோவேவனோ இல்ல வாஷிங் மிஷினும் வாங்கிக்கலாம். அந்த 9,000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசிகளுக்கு பயன்படும். இது திமுகவோட தேர்தல் அறிக்கை. அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்க வந்தோம்னா வீட்டுக்கு வீடு குளிர்சாதன கட்டி தருவோம், அதாவது பிரிட்ஜ் தருவோம். தமிழ்நாட்டில் 2023 கணக்கெடுப்பின்படி 26 லட்சம் குடும்பங்கள் குடிசையில வாழ்ந்து, அந்த குடிசைக்குள்ள காலை நீட்டி படுக்க முடியாது, குடும்பம் நடத்த முடியாது. மழை பெஞ்ச தண்ணி ஒழுகும், பனி காலத்துல அங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி குடிசையில் வாழக்கூடிய மக்கள் 26 லட்சம் குடும்பங்கள். அந்த குடிசைகளை மாடி விடா மாற்றுவதற்கு எந்த திட்டமும் இல்லை. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள்ல இங்க பெருவாரியான மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. குறிப்பா நாம எங்கேயும் போக தேவையில்லை. இந்த காவிரி படை எடுத்துக்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த மாவட்டங்கள்ல போன தலைமுறை பிள்ளைகள் படிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு முந்தைய தலைமுறை படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த தலைமுறை தான் முதல் முறையா படிக்க கல்லூரிக்கு போவாங்க. எங்க அப்பா கல்லூரிக்கு போயிருக்க மாட்டாரு, தாத்தா கல்லூரிக்கு போயிருக்க மாட்டாரு, நான் கல்லூரிக்கு போவேன். அப்ப முதல் தலைமுறையா கல்லூரிக்கு போய் நான் பட்டம் முடிச்சு பட்டதாரியா வெளில வருவேன். நான் பட்டதாரியா வெளில வந்தா எனக்கான வேலை வாய்ப்பு இந்த இடத்துல உண்டா? இந்த காவிரி பணியில என்ன வளம் இல்லை, எல்லா வளமும் கொட்டி கிடக்குது. அந்த வளத்தை பயன்படுத்தி இங்க நிறுவனப்படுத்தி தொழிற்சாலை ஏற்படுத்துவதற்கோ இல்ல அவங்களுக்கு வேலை ஏற்படுத்துவதற்கோ ஏதாவது திட்டம் இருக்கா? எதுவும் இல்லை. இந்த வேதாரண்யம் தொகுதிக்குள்ள முல்லைப்பூ அதிகமா சாகுபடி செய்யப்படுது. அந்த முல்லைப்பூல இருந்து நறுமண திரவியம் தயாரிக்கலாம், அதற்கான தொழிற்சாலை அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே போல இங்க எள்ளு விளையுது, இங்க அதிகப்படியா தேங்காய் இங்க சாகுபடி செய்யப்படுது. எல்லா விவசாயமும் இந்த வேதாரண்ய தொகுதிக்குள்ள செய்யப்படுது. அப்ப இந்த வேதாரண்யத்தில் இங்க விவசாயம் செய்யப்படக்கூடிய இந்த பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு அதை சந்தைப்படுத்த நிறுவனம் அமைச்சு அதுல படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வேலை வாய்ப்பை தர முடியுமா? முடியாதா? முடியும். நோக்கம் இருந்தால், அக்கறை இருந்தால் அதை செய்ய முடியும். ஆனா இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒருபோதும் எந்த நோக்கமும் இல்லை. ஒவ்வொரு வீட்லையும் கஷ்டப்படாம ஒரு தன்மானமிக்க வாழ்வை வாழணும் அப்படின்னு திமுகவுக்கு அதிமுகவுக்கு எந்த நோக்கமும் இல்லை. திமுக அதை இலவசமா தர்றேன், இதை இலவசமா தர்றேன். நாம குறிப்பா இந்த வேதாரண்ய தொகுதி முன்வைக்கும் பரப்புரைக்கு போறப்ப பாக்குறப்ப பல இடங்கள்ல சொல்றது தண்ணி தாங்க பெரும்பாடா இருக்கு. தண்ணி 3 மாதம்
ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, தண்ணி தட்டுப்பாடா இருக்கு, நாங்க காசை கொடுத்து தண்ணியை வாங்குறோம், தண்ணிக்காக அவ்வளவு சிரமப்படுறோம், நீங்க தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் ஓட்டு போடுவேங்கிறாங்க. இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்ன? ராமநாதபுரத்துல, சிவகங்கையில, விருதுநகர்ல ஒரு காலத்துல தண்ணீர் தட்டுப்பாடு தான் அந்த மாவட்டங்களை சொன்னோம். ஒழுங்கா வேலை செய்யல, தண்ணீர் அதை காட்டுக்கு மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி சொல்லப்படுது ராமநாதபுரத்தை தான். ராமநாதபுரத்துல தண்ணியில்லாத காடுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வேதாரண்யம் தண்ணியில்லாத காடாக மாறி போனது. இங்க நிலத்தடி நீர்மட்டம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நிலத்தடி நீர்மட்டம் கீழே போச்சு. அதை கடந்து கடல் தண்ணி உள்ள வந்துருச்சு. கடல் தண்ணி உள்ள வந்ததால நிலத்தடி நீர்மட்டம் உப்பாக மாறி போச்சு. அப்ப நன்னீர் வளம் என்பது இல்லை. அப்ப என்ன? கொள்ளிடம் கூட்ட குடிநீர் திட்டம் அது நம்பி நிற்கும். ஒருவேளை தண்ணி வரலன்னா பல நாள் கஷ்டப்படணும். 2026ஆம் ஆண்டே தண்ணிக்கு இவ்வளவு தட்டுப்பாடுனா என் அன்பு சொந்தங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னும் 20 ஆண்டு கழிச்சு இந்த வேதாரத்தோட நிலைமை என்ன ஆகும்? நம்ம வெளிநாட்டுக்கு போய் அவ்வளவு வேலை பார்த்து ராப்பகளா உழைச்சி வெம்பாடு பட்டி கடனை கூட வாங்கி சொந்த ஊர்ல 40 லட்சம் 50 லட்சத்துக்கு வீட கட்டுறோம். அடுத்த தலைமுறைக்கு நமது பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திக்கு அதை சொத்தா விட்டு போகணும்னு நினைக்கிறோம். சொந்த ஊர்ல லட்சக்கணக்கா பல லட்சக்கணக்கா கடனை கூட வாங்கி உழைச்சி வீடு கட்டுறோம். ஆனா சொந்த ஊர்ல தண்ணிக்கு தட்டுப்பாடு, குடிக்க தண்ணிக்கு தட்டுப்பாடு, உணவைக்க தண்ணி இல்லை அப்படின்னா நாளைய தலைமுறை என்ன செய்ய முடியும்? வாழ முடியாது. அகதிகள் போல இந்த நிலத்தை விட்டு இடம்பெற வேண்டிய சூழல் உருவாகும். சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கிராமம், 100கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்தது. அந்த ஊர்ல தண்ணீர் தட்டுப்பாடு, பாட்டும் பஞ்ச தண்ணி இருக்கு. அவ என்னாச்சு? தண்ணி சிக்கன் சொல்லிட்டு ஊரை விட்டு ஒட்டுமொத்த மக்களும் காலி விட்டு வெளியூருக்கு தஞ்சம் புகுந்தாங்க. அதே போல ஒரு நிலையை நோக்கி இந்த காவிரி படுகை மாவட்டங்கள், குறிப்பா வேதாரி போய் கொண்டிருக்கிறார். இது யார் செய்ய போற? திமுக அதிமுக என்ன சொல்லுது? திமுக மறுபடி ஆட்சிக்கு வந்தால் ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் நாங்க இலவசமா தருவோம். எந்த பெற்றோரும் வங்கி வாசல்ல கடனுக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்கான படிப்பு செலவை அரசே ஏற்கும். கல்லூரில எவ்வளவு செலவானாலும் சரி அரசே கொடுக்கும். நீ படித்து பட்டம் பெற்று பட்டதாரியாக வா, கல்வி செலவை ஏற்படும் என்று திமுக சொல்லுமா? அதிமுக சொல்லுமா? உங்க பெற்றோருக்கு ஏதாவது உடல்நல குறைபாடுனா அத்தனை சிகிச்சையும் அரசே மேற்கொள்ளும். மருத்துவம் முழுக்க முழுக்க மக்களுக்கு இலவசமாக தரப்படும் என்று அரசு சொல்லுமா? மக்களுக்கு அத்தியாவசியம் குடிநீர், அந்த குடிநீரை இந்த அரசு உத்தரவாதப்படுத்தும் என்று என்றைக்கா சொல்வார்களா? வாழ்வதற்கு அத்தியாவசியம் எதுவோ அது எப்போதும் இந்த திமுக அதிமுக கொடுக்க. இப்ப திமுக அதிமுக தேர்தல் வாக்குறுதி என்ன? உங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், உங்களுக்கு வேலை வாய்ப்பை தரணும். அப்படிதான் இருக்கா? இல்ல, உங்களிடம் இருக்கக்கூடிய வாக்களை பறிக்கும். வாக்களை பறிக்க நான் வந்தா இலவசமா 9,000 ரூபாய்க்கு கூப்பன் தருவேன், நான் வந்தான பிரிச்சு தருவேன். ஏன்? கவர்ச்சிகரமான திட்டங்கள் முழுக்க முழுக்க வாக்களை குறிவைத்தே இந்த வாக்குறுதிகள் வாரி வழங்கப்படுது. மற்றபடி நமது வாழ்க்கை மேம்பட எந்த திட்டமும் திமுக அதிமுக இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த திமுக அதிமுக 2 பெரும் கட்சிகள் மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று ஒரு நாளும் சிந்திப்பதில்லை. மாறாக உங்களிடம் இருக்கக்கூடிய வாக்களை கவர்வதற்கு, வாக்களை பறிப்பதற்கு தேர்தலை நோக்கியே சிந்திக்குது. அப்ப இந்த கட்சிகளுக்கு திரும்ப வாக்கு செலுத்தி என்ன செய்ய போறீங்க? இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி என்ன கிடைக்க போகுது? இந்த வேதாரின் சட்டமன்ற தொகுதியில இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மதிப்புக்குரிய ஐயா OS மணியன் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர், அது 5 ஆண்டு காலம் வலிமையான இடம் அமைச்சர். அந்த காலகட்டத்தில் அமைச்சராக தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கிறப்ப ஐயா OS மணியன் சொல்றாரு ஜெயலலிதாவோட செல்ல பிள்ளைட்டு. அந்த காலகட்டத்தில் இந்த வேதாரின் தொகுதிக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன திட்டம்? எந்த ஆட்சி வந்தாலும் திமுக வந்தாலும் சரிதான், அதிமுக வந்தாலும் சரிதான், இந்த காவிரி படுகை மாவட்டங்களில் வாழக்கூடிய இளைஞர்கள் சொந்த ஊர்ல வாழ முடியுதா? 21 வயசுல கல்லூரி படிப்பை முடித்தால்
இந்த ஊர்களில் வாழக்கூடிய இளைஞன் அவன் சிங்கப்பூருக்கு போகணும், மலேசியாவுக்கு போகணும், துபாய்க்கு போகணும், கத்தாருக்கு போகணும், ஓமனுக்கு போகணும், இல்ல அதிகபட்சமா லண்டனுக்கு போகணும். சொந்த ஊர்ல வாழ்ந்து பொருளீட்டி வீடு கட்ட முடியாது. சொந்த ஊர்ல வாழ்ந்து பொருளீட்டி உன்னால் திருமணம் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் எந்த ஊர்லயும் இப்படி கிடையாதுங்க. இந்த தஞ்சாவூர் திருவாரூர்லாங்க, நாகப்பட்டினம்லாங்க கல்யாண பத்திரிகை வாங்கி பார்த்தா கேம்ப் லண்டன், கேம்ப் சிங்கப்பூர், கேம்ப் மலேசியா, கேம்ப் துபாய். ஏன் சொந்த ஊர்ல வாழ முடியாது? எல்லா வளம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்ப சொந்த ஊர்ல வாழ வைக்க இந்த அரசுகளுக்கு துப்பு இல்ல. துபாயில என்னங்க வளம் இருக்கு? துபாயில என்ன வளம் இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை ஒப்புக்கப்ப பெரிய வளம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் உண்மையிலே எல்லா வளங்களும் நிரம்பப்பட்ட நிலம் இந்த நிலம். இந்த காவிரி படுகை முழுமைக்கும் வேளாண்மை நிலங்கள். அப்ப வேளாண்மையை மையப்படுத்தி நிறுவனங்கள் தொடங்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை சந்தைப்படுத்தி ஏற்றுமதி பண்ணி அதன் மூலமாக பொருளீட்டலாம். ஆனா அதற்கான எந்த திட்டமும் திமுக கிட்ட அதிமுக கிட்ட இல்ல. அவன் கடைசி வரை உங்களை ஏமாற்றணும், உங்களை வறுமையில வச்சுக்கணும், உங்களை ஏழ்மையில வச்சுக்கணும், அரசுகிட்ட கையேந்த இடத்துல வச்சுக்கணும். அதான் நோக்கம். நீங்க சிந்திச்சு பாருங்க. திமுக அதிமுக வந்து ஊழல் பண்ற ஒரு சாலை போடுறாங்களா, தார் சாலை போடுறாங்களா? தார் சாலை போட்டா 40 விழுக்காடு கமிஷன். 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னா 40,000 ரூபாய் கமிஷனுக்கே போயிருது. எல்லாத்தையும் கமிஷன். கழிவறை போட்டாலும் கமிஷன். காசு அடிக்கிறான். திமுக அடிக்கிறான், அதிமுக அடிக்கிறான். வந்து ஊழல் பண்றான், முறைகேடு பண்றான். அவன் என்ன சொல்றான்? நாங்க இலவசமா வந்து பிரிச்சு தருவோம், இலவச கூப்பன் தருவோம் சொல்றாங்கல்ல. அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. அரசு அலுவலகத்துக்கு போறீங்க, ஆர்ஐ இருப்பாரு, தாசில்தார் இருப்பாரு, விஏ இருப்பாரு. அங்க பிறப்பு சான்று, இறப்பு சான்று, கல்வி சான்று, சாதி சான்று, வருமான சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காம இலவசம் வாங்க முடியுமா? உங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அரசு தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, தேர்வு எழுதுறீங்க, வெற்றி பெறீங்க. அரசு வேலைக்கு போறதுக்கு காசு கொடுக்காம இலவசமா போக முடியுமா? போக முடியாது. அரசு பேருந்தா நடக்கிற வேலையா 5 லட்சம் கொடு, ஓட்டுநர் வேலையா 5 லட்சம் கொடு, அரசு பள்ளிக்கூடத்துல ஆயா வேலையா 1 லட்சம் கொடு. எல்லாத்துக்கும் காசு. அப்ப முழுக்க லஞ்சம் லாவணியத்தால கட்டப்பட்ட நிர்வாக அமைப்பாக இந்த அரசாங்கங்கள் மாறி போனது. திமுக வந்தாலும் அதான் நிலைமை, அதிமுக வந்தாலும் அதான் நிலைமை. ஒருபோதும் மாறாது. ஏன்னா திமுக அதிமுக அடிப்படையில லஞ்ச ஊழலுக்கு ஆதரவானது. அதன் அமைப்பு முறையே அப்படிப்பட்டதுதான். அன்பு சொந்தங்கள், ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார் அப்படின்னா, இப்ப நான் வேதாரம் சட்டமன்ற தொகுதியில வந்து நான் போட்டி போடுறேன். இந்த வேதாரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னு வச்சுக்கீங்க. அவர் அதிகபட்சமா செலவு போடலாம்னு தேர்தல் ஆணையம் கழிக்கக்கூடிய உச்ச வரம்பு 40 லட்சம். ஓஎஸ் மணியனோ இல்ல புகழேந்தியோ இல்ல நானோ யாரோ இருந்தாலும் அதிகபட்சமா ஒரு சட்டமன்ற 40 லட்சம் செலவு பண்ணலாம். அந்த 40 லட்சத்தை தாண்டி 1 ரூபாய் செலவு பண்ணாலும் அது ஊழல், அது லஞ்சம், அது முறைகேடு, நிர்வாக சீர்கேடு, அது லாவணியம். அது வந்து ஒருபோதும் ஏற்படுவது இல்லை. இங்க 40 லட்சம் தான் உச்ச வரம்புன்னு வச்சிருந்தா ஓஎஸ் மணியனோ இல்ல புகழேந்தியோ 20 இருந்து 40 கோடி செலவு பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக பரப்பசுகிறது, தொடர்ச்சி களத்திலிருந்தது. அப்ப என்ன பண்ணலாம்? 50 கோடி செலவு பண்ணு. அப்ப 50 கோடியை கொட்டி வச்சு சட்டமன்றமாக வரக்கூடிய ஒருவர் ஒருபோதும் மக்கள் சேவையை ஆற்ற மாட்டார். 50 கோடி இன்றைக்கு போட்டார்னா அது 500 கோடியாக எப்படி எடுக்கலாம் என்று தான் சிந்திப்பார். அப்ப இந்த அமைப்பு முறைக்குள்ள ஓஎஸ் மணியோ புகழேந்தியோ யார் வந்தாலும் சரிதான், எந்த சிக்கலும் தீர்க்கப்படாது. மக்கள் இந்த தேர்தல் அமைப்பு முறை மீது அவநம்பிக்கை கொண்டுட்டாங்க. என்ன அவநம்பிக்கை கொண்டுட்டாங்கன்னா, திமுக வந்தாலும் இதான் நிலைமை, அதிமுக வந்தாலும் இதான் நிலைமை, ஒன்றும் மாற போறதில்லை. அப்ப என்ன பண்ணலாம்? தேர்தல் சமயத்துல, தேர்தல் நெருக்கத்துல 2000 ரூபாய் 4000 ரூபாய் வாக்கு காசுருவாங்க, வாங்கிட்டு படுத்துவோம். வாங்கிட்டு யாருக்கு சொல்றாங்க அவனுக்கு ஓட்ட போட்டு விட்டுருவோம். அன்பு சொந்தங்களே, நாம் மாறாத வரை இந்த நாடு ஒரு நாளும் மாறாது. நீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுறத மாற்றுற வரைக்கும் இந்த எந்த சிக்கலும் மாற்றப்படாது.
இங்க திரும்ப வாய்ஸ் பண்ணி ஓட்டு போறீங்களா? திரும்ப ஐயா புகழேந்திக்கு ஓட்டு போறீங்களா? தண்ணி சிக்கல் இருக்கும், தண்ணி சிக்கல் இருக்கும். அதே போல எல்லா பிரச்சனைகளும் அணிவகுத்து நிற்கும். மறுபடியும் வந்து நாங்கள் கூட்டம் போட்டு பேசுவோம். நான் வேட்பாளர் நிற்கக்கூடிய நான் வந்து பேசுவேன், அன்னைக்கு வந்து பேசுவேன். நீங்க அங்க இருந்து புலம்புவீங்க, நான் இங்க இருந்து புலம்புவேன். அப்ப என்ன நடக்கும்? நீங்க வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராக மாற்றினால் சட்டமன்றத்தில் பேசி சிக்கலுக்கு தீர்வை பெற்றுத்தர முடியும். எங்களை தோற்கடித்து விட்டு திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்டா நீங்கள் அங்கிருந்து புலம்புவீங்க, நான் இங்கிருந்து புலம்புவேன். கடைசி வரை இந்த சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப யாருக்கு வாக்கு செலுத்தணும்? இந்த மண்ணும் மக்களும் நலம் பெற வேண்டும் என்றால், வளம் பெற வேண்டும் என்றால் யாருக்கு வாக்கு செலுத்துறத சிந்திச்சு முடிவெடுங்க. இன்னைக்கு 20 நாள் இருக்கு. ஒரு நாள் 2 நாள் 20 நாட்களுக்கு மேல இருக்குது. இந்த நாட்கள்ல சிந்திச்சு முடிவெடுங்க. சுமணியன் வந்து இந்த 2 முறை சட்டமன்ற என்ன பண்ணார்? ஐயா புகழேந்தி வேளாண் நகரமன்ற உறுப்பினராக இருக்கிற போது என்ன பண்ணு? ஊழல் பண்ணலையா? முறையீடு பண்ணலையா? அப்பட்டமான ஊழல் பெருச்சாளி புகழேந்தி. அப்பட்டமான மக்கள் விரோத ஆள் சுமணியன். 2018 கஜா புயல் எல்லாருக்கும் நினைவிருக்கும். இதே கர்ப்பமுடன் பாதிக்கப்பட்டுச்சு. நாம வளர்த்த தென்னை மரங்கள் எல்லாம் சரிந்து விழுந்தது, பாதிக்கப்பட்ட பெரிய இழப்பு. நம்ம தலைமுறை பார்க்காத பேரிடர். கூலி குறுகி போனோம். ஐயோ எல்லாம் போச்சு, கதறணும், பதறணும், கண்ணீர் விடுச்சோம். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை ஆண்டது அதிமுக அமைச்சர் சுமணியன் என்ன இழப்பீட்டு வாங்கி கொடுத்தாரு? எத்தனை கிராமங்களுக்கு வந்தாரு? எத்தனை ஊருக்கு வந்து பார்த்தாரு? எத்தனை மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தார்? ஒண்ணும் இல்ல. கண்டடைப்புக்கு 4 ஊரை பார்த்துட்டு பிடிச்சிட்டாரு. அவர் சொந்த ஒரு தலைஞாயிலே நிவாரணம் போர் வரல, தலைஞாயிலே நிவாரணம் போர் வரல. அந்த ஊர் மக்கள் வந்து ஐயா சுமணியனை வழிமறிச்சு, நீங்க தானே அமைச்சர், நீங்க தானே பொறுப்பு, ஒண்ணும் கிடைக்கலன்னு கேட்கிறப்ப கேள்வி எதிர்கொள்ள முடியாம சுவரையை குறிச்சு ஓடி போனார் சுமணியன். சாலையை மறிச்சு இளைஞர்கள் எல்லாம் போராட்ட இளைஞர்கள் மீது வழக்கு போட்டு யாரால் வீட்டுக்குள்ள இருந்த இளைஞர்கள் எல்லாம் காவல்துறை அள்ளிக்கொண்டு போனது. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்குது. வெளிநாட்டு போய் படைக்காம நினைக்கிறப்ப அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் பெரிய முத்துக்கட்டையா இருக்குது. அப்ப அன்பு சொந்தங்களே, முடிவெடுங்கள். ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருங்க. இங்க ஒரு உணவு இருக்கு, அண்ணாமலையாரும் உணவு இருக்குது. அந்த உணவகத்துக்கு சாப்பிட போறப்ப ஏதாவது கொண்டாந்து வைங்கன்னு சொல்றது இல்லை. என்ன இருக்குன்னு கேட்போம். புரோட்டா இருக்கா, சூடா இருக்கா அப்படின்னு கேட்போம். இட்லி இருக்கு, இட்லி தான் என்ன தொட்டுக்க இருக்கு அப்படின்னு கேட்போம். தோசை என்ன தோசை? பொடி தோசையா, கல் தோசையா, ஊத்தப்பமா, இல்ல நைஸ் தோசையா கேட்போம். ஏதாவது ஒண்ணு கொண்டாந்து வைங்கன்னு சொல்றது இல்லை. துணி எடுக்க போறோம், இந்த ஜவுளின்னு இருக்குது, எடுக்க போறப்ப ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. பார்த்து தேர்வு பண்ணுவோம். மளிகை கடைக்கு போய் காய்கறி வாங்குறப்ப தக்காளி அப்படியே அழித்து வர்றது இல்லை. தக்காளி வந்து அழுகி போயிருக்கா, நல்லா இருக்கா பதம் பார்த்து வாங்குவோம். வெண்டைக்கான அது முத்தி போனதா அப்படின்னு பார்ப்போம். எல்லாத்தையும் பார்ப்போம். மீன் வாங்குறோமா, பழைய மீனா நல்ல மீனான்னு பார்ப்போம். கறி, ஆட்டுக்கறி வாங்குறோமா, அது இல்ல மாட்டுக்கறியா இல்ல முத்திரை கறியா, எல்லாத்தையும் பார்ப்போம். இப்படி ஒரு பொருளை வாங்குற போது, 1 நாள் 2 நாள் பயன்படுத்தக்கூடிய பொருளை வாங்குற போது அவ்வளவு ஆய்ந்து சரியா தப்பான்னு யோசிச்சு பொருட்களை வாங்கக்கூடிய நீங்கள் 5 ஆண்டுகள வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வாழ்க்கை செலுத்துறப்ப மட்டும் கண்மூடித்தனமா ரெட்டலைக்கு உதவி செலுத்த ஏன் போடுறீங்க? ஒரே ஒரு முறை மனசாட்சியோடு உங்கள் சார்பு நிலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மனசாட்சியோடு சிந்தியுங்கள். சுமணியன் மக்களுக்கு உண்டு என்றால் ஓடோடி வருவாரா? அப்பழுக்கட்டு நிற்பாரா? மக்களுக்காக உழைப்பாரா? தொண்டாட்டுவாரா? ஊழல் செய்யாது இருப்பாரா? யோசித்து முடிவெடுங்க. புகழேந்தி காசு பணத்துக்கு ஆசைப்படாம இருப்பாரா? மக்களுக்கு ஆசை தொடக்கூடாதுங்கிற அப்பழுக்கட்ட தன்மையோடு இருப்பாரா? யோசிச்சு முடிவெடுங்க. கண்மூடித்தனமா ரத்தலைக்கு உதயசனுக்கு ஓட்டு போடாதீங்க. ரத்தலைக்கு சூரியனுக்கு போட்டீங்க 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல 60 ஆண்டு காலம். அன்பு சொந்தங்களே, உலகம் முழுக்க பாருங்க, எல்லாருக்களையும் அலைவீச்சு இருக்குது, ஆண்ட்ராய்டு அலைவீச்சு இருக்குது. தட்டி பாருங்க, உலகத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? 90கள்ல இருந்த உலகம் இன்னைக்கு இல்ல. ஏன் 15 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த உலகம் இன்னைக்கு இல்ல. 15 ஆண்டுக்கு முன்னாடி
ஊருக்கு ஒரு எஸ்டி பூத்து இருந்துச்சு. இன்னைக்கு எஸ்டி பூத்து இல்ல, எஸ்டி பூத்து ஒளிஞ்சு போச்சு. எல்லா கைக்கும் அலைபேசி வந்துருச்சு. அன்னைக்கு ப்ரொவிஷன் சென்டர் இருந்துச்சு, இன்னைக்கு ப்ரொவிஷன் சென்டர் இல்ல, ஒளிஞ்சு போச்சு. உலகம் மாறிடுச்சு ஒரு 15 ஆண்டுக்குள்ளேயே. ஆனா 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலம், திமுக அதிமுக ஆட்சி காலம், தமிழ்நாடு முன்னேறிக்க வேண்டும், ஆனால் பின்தங்கி விட்டது. இன்னும் சொல்ல போனால் மிக மோசமான நிலைக்கு இந்த மண்ணின் மக்கள் தள்ளப்பட்டோம். படிக்க கல்வி இல்லை, படிச்சு முடிச்சுட்டா கூட வேலை இல்லை. படிக்காத மக்களா திருப்பூருக்கு பணியங்கமணிக்கு வேலைக்கு போகணும், இல்ல கொஞ்சம் படிச்சிருக்கோம் சென்னைக்கு வேலைக்கு போகணும், இல்ல படிக்கல கொஞ்சம் காசு இருக்கு துபாய்க்கு இல்ல கத்தாருக்கு ஓமனுக்கு அங்க கொத்தடிமை போல வேலைக்கு போகணும். இந்த நிலையை யார் மாத்த போற? எதுக்கு மறுபடி திமுக மறுபடி அதிமுக? திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீங்க என்னத்தை கண்டீங்க? அன்பு சொந்தங்களே, ஒரு உளவியல் நோய் ரத்தனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூலுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. ஒரு உளவியல் நோய். இந்த இரட்டை இலை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை பசுமையாக மாற்றாது. இந்த உதய சூரியன் உங்கள் வாழ்வில் ஒருபோதும் வெளிச்சத்தை தராது. நான் மாற்றி போட மாட்டேன். நான் பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக. என்ன பரம்பரை? ராஜா சோழ பரம்பரையா? என்ன பரம்பரை? அதிமுகவில் 3 முறை முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ், 3 முறை. அந்த ஓபிஎஸ் கூச்சம் இல்லாத திமுக போய் திமுக துண்டை போட்டு உட்கார்ந்துட்டு, திமுக துணை பொதுச் செயலாளர் பிபி துரைசாமி, திமுக துணை பொதுச் செயலாளர் படுதி இடம்படுதி, அவர் அதிமுக போயிட்டார். திமுக அதிமுக மாறுறான், அதிமுக திமுக மாறுறான், இங்க நாங்க மாறிக்கிறோம். ஆனா நீங்க ரெண்டையும் விட்டு மாறுங்க. இந்த இலையை விடுங்க, இந்த சூரியனை விடுங்க. ஒரு மாற்றத்துக்கு, ஒரு நல்ல அரசியலுக்காக வாங்கன்னா தயக்கம். நீங்க என்ன பேசுங்க தம்பி, நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன். நீங்க என்ன பேசுங்க தம்பி, நான் உதயசூரன் தான் போடுவேன். ஓட்டினா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் நீங்க ஒரே ஒரு தடவை ரெட்டலை குத்துறீங்க, உதயசூரன் குத்துறீங்க, அவன் 5 வருஷம் வச்சு குத்துறேன். அப்புறம் குத்ததே குறையுதுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க இங்க இருந்து எட்டுக்குடி கோயிலுக்கு போய் அங்க பால் கவடி எடுத்தாலும் சரி, இல்ல நாகும் தர்கால போய் நீங்க தொழுகை பண்ணாலும் சரி, இல்ல வேளாங்கண்ணி கோயில போய் பழைய மாதா கோயில இருந்து புதிய மாதா கோயிலுக்கு முட்டி போட்டு தரிசனம் பண்ணாலும் சரி, நீ திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்ட பிறகு எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியாது. அத்தனை சமூக தீமைகளுக்கும் சமூக கொடுமைகளுக்கும் அடித்தளமே திமுக அதிமுக தான். அதை உணர்ந்து ஒரு மாற்று அரசியல் தராது. இங்க திமுக வெல்லுது, வேளாண் சட்டமன்ற தொகுதியில திமுக வெல்லுது, அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. அதிமுக வெல்லுது, உடைமையான நடவடிக்கை. ஆனா திமுகவும் அதிமுகவும் தோத்து போய் நாம் தமிழர் கட்சி வென்றது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளம் வேட்பாளர் வென்றார். ஓஎஸ்மணியின் மண்ணை கவினார், புகழேந்தி மண்ணை கவினார் என்ற செய்தி வந்தால் வரலாற்று பெரும் மாற்றம், ஜனநாயகத்தை மறுமலர்ச்சி, புத்தெடுச்சி பாய்ச்சல். மக்கள் மாற்று அரசுக்கு தயாராயிட்டாங்க. ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வரப்போகுது என்பதற்கான அறிகுறியாக மாறும். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். உங்கள் மகன், நான் எங்கிருந்தோ வந்தவன் இல்லை, இதே இடுமாவட்டத்தை சேர்ந்தவன் தான். இதே இடுமாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண மகன் தான் நான். 19 வயசுல கல்லூரிக்கு போறேன். எல்லாரையும் போல கல்லூரிக்கு போய் படிச்சு வேலைக்கு போகலாம், ஏதோ குடும்பத்தை பார்க்கலாங்கிற ஒரு சராசரி ஒரு சாதாரண குடும்பத்துக்கு எனக்கும் 19 வயசுல கல்லூரிக்கு போறப்ப ஈழ நிலத்துல ராஜபக்ஷ அரசால 2 லட்சம் தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்டாங்கன்னு தெரிய வருது. அந்த செய்தி பெரிய வழியை கொடுக்குது. இவ்வளவு தமிழர்கள், நம்ம பேசக்கூடிய தாய்மொழி தமிழை பேசி கொடுக்கிற தமிழர்கள் இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்கிற வழியை தருது, ரணத்தை தருது. இந்த படுகொலை நாம நம்ம சமகாலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துட்டேங்கிற குற்ற உணர்ச்சி தருது. அந்த சமயத்துல ஒரு வழியற்ற சூழல்ல இந்த படுகொலைக்காக களத்தை நிற்கணும், இந்த இனத்துக்காக தமிழகத்துக்காக பாடுபடணுங்கிற உணர்வு நமக்கு பிறகுது. அந்த உணர்வு அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கப்படுது. அதை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய தினத்திலே வாக்களித்தார்கள். இன்னும் 20-22 நாட்கள் இருக்கலாம். நாங்கள் பேசி சென்றதுக்காக கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டாம், கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நாளை உட்கார்ந்து தேநீர் கடலை பேசுங்க, முடிவெற்ற கடலை போய் பேசுங்க. இந்த ஒரு பையன் பேசுவானே, அவன் பேசுறது சரியானு கேளுங்க, அது என்ன நியாயம்னு கேளுங்க. எங்கள் பேச்சுகளை ஆய்வு செய்யுங்க.
எங்கள் பேச்சுகள் குறித்து விவாதியுங்கள். நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடு என்ன சீர்தூக்கி பாருங்க. நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு காலத்துல என்ன பண்ணிருக்கு? எங்கேயாவது சமரசம் பண்ணியிருக்கோமா? வெள்ள போயிருக்கோமா? பேரத்துக்கு அடிமணிஞ்சிருக்கோமா? அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயந்துருக்கோமா? சீர்தூக்கி பாருங்க. அதற்கு பிறகு திமுக குறித்து யோசிங்க, திமுக குறித்து வாதிங்க, அதிமுக குறித்து வாதிங்க. அன்பு சொந்தங்களே, எதை வேணாலும் பேசாம போங்க. ஆனா தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் அரசியல் பேசுங்க. அரசியல் விழிப்புணர்வு அவசியம். அரசியல் பேசி நாட்டுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் எது சரி என்று கூடி பேசி விவாதிச்சு முடிவெடுங்க. அப்படி விவாதிச்சு முடிவெடுத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். கண்மூடித்தனமா ரத்தடைக்க உதயசூரனுக்கு, ஓஎஸ் மணியனுக்கு, புகழேந்திக்கு ஓட்ட போட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. எங்கள் அப்பன் திமுக போட்டேன், அதிமுக போட்டேன், பாத்தன் திமுக போட்டேன், அதிமுக போட்டேன். பிள்ளைகள் நாங்க தொண்டை தண்ணி வத்த அறிவியல் படிக்க கத்திக்கொண்டிருக்கோம். இனி ஒரு தலைமுறை, இன்னொரு சந்ததி இது போல நடுத்தரவுன்னு கத்தக்கூடாது. நாங்கள் போராடி செத்தாலும் சரி, இந்த தலைமுறையில முடிவு வரணும், விடுதலை கிடைக்கணும், இந்த மக்களுக்கான எல்லாம் வரணும். அதுக்காக போராடுறோம், அதுக்காக களத்தளிக்கிறோம். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்தார்கள். உங்கள் சின்னம் விவசாயங்கிறத உங்க எண்ணத்தை பதிவு வைங்க. நாங்கள் கடைசி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மாற்றாக இருப்போம். நீங்க விவசாய சின்னத்திலே வாக்களித்து தந்து சட்டமன்ற உறுப்பினராக்கி அனுப்பி வைத்தால் இந்த தொகுதியின் சிக்கல்களை தீர்த்து வைப்போம். மக்களின் பிரச்சனைகளை, அவலங்களை போக்குவோம். அதற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்தார்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.